வணக்கம் மக்களே. டிடி நெக்ஸ்ட் லெவல் சந்தானத்துக்கு இந்த படம் உண்மையிலே ஒரு சக்ஸஸிவ் மூவி தான். பட் முந்தைய படங்களை விட இது கொஞ்சம் கம்மிங்கிற மாதிரி கிரிட்டிக்ஸ் சொன்னாலும் பாக்ஸ் ஆஃபீஸ் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 4லேருந்து ஒரு 5 கோடி வரைக்கும் இந்த படத்தோடைய பட்ஜெட்டுன்னே சொன்னாங்க. எல்லாமே மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் ஸ்க்ரீனோடைய பின்னணியில் இல்லைன்னா இவங்க எடுக்கும்போதே முடிவு பண்ணிட்டாங்க, க்ரீன் ஸ்க்ரீனை போடுறோம், ஃபுல்லாக விஷுவல்ஸ் அண்ட் டெக்னிக்கலாக இந்த படத்தை வந்து சவுண்டாக மேக் பண்ணுறோம் அப்படின்ட்டு. என்னென்னா இவங்க மெஜாரிட்டி ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்கிங்கே செலவு பண்ணனால இந்த படமும் வந்து டெக்னிக்கலாக படம் வந்து ரொம்ப நல்லாவும் வந்ததுனால இந்த படம் வந்து கிட்டத்தட்ட லாபகரமே வந்து ஒரு 7லேருந்து 8 கோடி வரைக்கும் இந்த படம் வந்து 7லேருந்து 8 கோடி வந்து இந்த படத்தோட பட்ஜெட்டில் வந்து விட்டுட்டு பார்க்கும்போது இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு லாபகரமாக வந்து பார்க்குறாங்க. சந்தானத்தோட கேரியரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஹையஸ்ட்டாக வசூலிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் டிடி நெக்ஸ்ட் லெவல் படம் வந்து ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்குன்னு சொன்னாங்க. பட் இருந்தாலும் அவரோட முந்தைய ஃப்ரான்ச்சைசிஸ் நல்லா இருந்தனால இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்வமாக மக்கள் நிறைய வந்திருக்காங்க. பட் இப்போவும் வந்து லாஸ்ட் வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே கூட வந்து பார்த்தீங்கன்னா படத்துக்கு நல்ல ஒரு கூட்டம் இருந்தது. ஸோ மாமனும் இவரது டிடி நெக்ஸ்ட் லெவல் 2 படமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுமாரான வெற்றியும் ஒரு நல்ல பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை வந்து கொடுத்துருக்கு அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. பட் இந்த 2 படமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாப் கிடையாது, அதே போல் வந்து வாவ் அப்படின்னும் கிடையாது. இந்த படம் டோட்டலாக இந்த 2 படமே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ரகம். ஸோ கேரியரில் சூரி கொஞ்சம் வந்துட்டார் மேலே, சந்தானம் இன்னும் வர வேண்டிய இது நிறையா இருக்குது. பட் இருந்தாலும் இவங்க 2 பேர் ஹீரோவாகவும் நடிச்சுக்கலாம், காமெடினாவும் இருந்துக்கிட்டாங்கன்னா நல்லது. ஹீரோவே ஃபோக்கஸ் பண்ணிட்டு போனால் உங்களுக்கே தெரியும். தேங்க்யூ.